அப்போஸ்தலனாகிய யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனாகிறான். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறதென்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப் போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு எழுதின நிருபத்தை நாம் திருச்சபையாக படித்துக் கொண்டு வருகிறோம். திருச்சபையின் ஐக்கியம், திருச்சபைக்குள்ளான விசுவாசிகளின் உறவு, திருச்சபையாக நாம் பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிற அந்த பின்னணியில், இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த சாங்டிஃபையிங் சர்ச், திருச்சபைக்குள்ளாக, திருச்சபையின் மூலமாக, திருச்சபையின் வழியாக கடவுள் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். திருச்சபைக்கு வெளியே அல்ல, அப்படி ஒரு விசுவாசியே இல்லை. There can be no believer outside of the church. There is no such thing. ஆக யாக்கோபு சபையின் போதகராக, சபையின் பரிசுத்தத்துக்காகவும், சபையின் சமாதானத்துக்காகவும், சபையின் வாழ்வுக்காகவும் வைராக்கியம் உள்ள ஒரு போதகராக இந்த நிருபத்தை எழுதுகிறார். A zealous, a preacher and a pastor for the holiness of the church. தான் அதனுடைய பின்னணி. சபையில் உள்ள ஒரு விசுவாசியின் தவறு முழு சபையை பாதிக்கும் என்பதை அறிந்தவராக யாக்கோபு எழுதுகிறார். நம்ம யோசிக்கிறோம், சார் நாங்க வீட்டுல தானே சார் சண்டை போட்டோம் மனைவியும் கணவனுமாக, அது எப்படி சார் சபையை பாதிக்கும்? கட்டாயமா பாதிக்குங்க. பிகாஸ் we are one in spirit, we are one as a family of God, we are one in the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் ஒன்றாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ளே அந்த உரிமையை தந்திருக்கிறார். குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி என்கிற உறவிலே வரக்கூடிய ஒரு சின்ன பிரிவும் தகராறும் இவ்வளோ பெரிய சபையை அது பாதிக்குதுன்னா எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அவ கேட்டா, சார் 4 கேள்வி நானும் நாக்கு புடிங்கிற மாதிரி கேட்டேன் சார். எப்படிக்கா, எப்படி கேட்டாருங்களா? நாக்கு புடிங்கிற மாதிரி கேட்டாராம். கேட்டு வந்து இங்க ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லுகிறார். இது எப்படி முடியும்ன்றார் யாக்கோபு. அப்பா நாக்கு புடுங்குற மாதிரி அங்க கேட்டியப்பா, இங்க எப்படிப்பா தோத்திரம் ஆண்டவரேன்ற? அதே ஆள் தானே இங்க உட்காந்துக்கிற. நோ டிஃபரன்ஸ். இடம் தான் மாறி இருக்குது ஒழிய ஆள் மாறலையே, உன்னுடைய மனநிலை மாறவில்லையே. இந்த பரிசுத்த கடவுளோட உறவில எந்த மாற்றமும் நிகழலையே. நத்திங் ஹஸ் ஹேப்பன். சண்டை போட்ட பாரு, சண்டை போட்டதுல இருந்து இப்ப ஆராதனையில உட்கார்ந்துக்கிற பாரு, இது வரைக்கும் நத்திங் ஹஸ் ஹேப்பன். எப்படி உன்னுடைய ஆராதனையை நான் அங்கீகரிக்க முடியும்? எப்படி அது உண்மையுள்ள ஆராதனையர்? How can it be a worship of truth? மனைவினிடத்துல மன்னிப்பு கேட்கல, கணவனிடத்துல மன்னிப்பு கேட்கல, ஒப்புரவாகவில்லை, சமாதானம் இல்லை. இங்க வந்து தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம்னா யாருக்கு தோத்துறோம்?
ஏங்க எப்படி நம்ம இருக்கிறதுனால தாங்க சபை பரிசுத்தத்திலே வளரவில்லை, சபை அன்பிலே வளரவில்லை. அன்புல வளரலங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். யாக்கோபுக்கு தெரியுங்க, அதனாலதான் அவர் எழுதுறார். தெரிஞ்சு எல்லாம் அனுபவித்து, புரியுதுங்களா? சபைக்குள்ளே விசுவாசிகளுக்குள்ளே வருகின்ற சண்டைகள், சச்சரவுகள், போட்டிகள், பொறாமைகள், வழக்குகள் எல்லாம் வருதுங்களா? வருதா வரலையா? அப்படியே லிஸ்ட் அடிக்க. எங்க வெளியே இல்ல சார். வெளியே பத்தி நம்ம பேசுறதுக்கு அவசியமும் இல்லை, அது நேரமும் இல்லை, அது இந்த பிரசங்கத்தின் நோக்கமும் அல்ல. நமக்குள்ளே இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் பாருங்க, நம்மெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள்னு சொல்றோம், நம்மெல்லாம் விசுவாசிகள்னு சொல்றோம், மன்னிக்கிற கடவுளை ஆராதிக்கிறோம் சொல்லி பரமண்டல ஜபமும் பண்ணிட்டு சண்டை போட்டுக்கிறோம் பாருங்க. நமக்கு தான் சொல்றாரு, since we claim to be the children of God, James wants us to live as a children of God. அப்பா, நீ கடவுளுடைய பிள்ளைன்னு உரிமை பாராட்டிய, நீ கடவுளுடைய பிள்ளையாய் வாழ கற்றுக்கொண்டியா? யாக்கோபு தன்னுடைய நிருபத்தின் முதலாம் பகுதியிலே மெய் பக்தி என்பதை விளக்கி காண்பித்தார். What is a true piety, true godliness? மெய் பக்தி, அது திருப்பி உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்க. அப்ளை த ட்ரூத். திருவசனத்தை நம்முடைய வாழ்க்கையினோடு இணைத்து என் வாழ்க்கையில அந்த மெய் பக்தி வளருகிறதா? 2ஆம் அதிகாரத்தில் மெய் விசுவாசத்தை விளக்கி காண்பிக்கிறார் இல்லீங்களா? ஆங்கிலத்தில் சொல்றாங்க, he takes pain to explain the true faith. ரொம்ப கஷ்டப்பட்டு விசுவாசம் என்றால் என்ன என்பதை அந்த 2ஆம் அதிகாரத்தில் விளக்குகிறார். யாருக்குமா விளக்குறார்? விசுவாசிகளுக்கு விளக்கி நிற்கிறாருங்க. விசுவாசிகள் தான், ஆனா விளங்கலையா விசுவாசனா? அதான பிரச்சனை. It takes pain. கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசமாச்சுப்பா. நீ விசுவாசின்னு சொல்லி இருக்கிற, எந்த கிரியையும் காணுமே, எப்படிப்பா நீயும் ஒரு விசுவாசி அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க. அழாத குறையா சொல்லி நிற்கிறார். கரெக்டுங்களா? அந்த சொற்றொடர் புரியுதுங்களா? அழாத குறை. ஏன்பா இப்படி சொல்லுகிறீங்க விசுவாசின்னு? ஒரு கிரியையும் காணுமே. 3ஆவது அதிகாரத்துக்கு வருகிறார். பரத்திலிருந்து வருகிற மெய் ஞானம். அது ஏதாச்சும் உங்க வாழ்க்கையில இருக்குதா? ஆல்மோஸ்ட் dwells in the heavenlies. 3ஆம் அதிகாரம் 17-18க்கு வரும்போது எவ்வளவு அற்புதமான ஒரு உன்னதமான நிலையை அவர் விவரிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஞானம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய சபை வாழ்க்கையில வெளிப்படுமானால், இந்த ரோட்ல போறவன் காரி துப்புவானா? அந்த ஞானம் இருக்குதுங்களா? அந்த 17-18 வசனம் புரியுதுங்களா? நீதி ஆகிய கனியும் அந்த நீதியினால் வருகிற சமாதானமும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஏன்னா அது தனிப்பட்ட வாழ்க்கையில தாங்க எல்லாமே ஆரம்பிக்குதுன்னு 4ஆம் அதிகாரத்தில் தொடருகிறார். எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த செல்ஃப், ஃப்ரம் த இண்டிவிஜுவல். ஒரு தனி மனிதன், குடும்பம், சபை. தனி மனிதன் இன்றி குடும்பம் இல்லை, குடும்பம் இன்றி சபை இல்லை. ஆக இதெல்லாம் நம்ம பிரிச்சுக்க முடியாது, நம்ம எல்லாம் ஒண்ணுதான். ஆக தெய்வீக ஞானத்தினாலே பரிசுத்தாவியின் உன்னதமான வரம், அதாங்க உன்னதமான வரங்க. அந்நிய பாஷை இல்லைங்க, அந்நிய பாஷை இல்லவே இல்லைங்க. வாழ்க்கையில நீதியாகிய கனியை தருவதற்கு, சமாதானத்தின் பலனை அனுபவிப்பதற்கு உன்னதமான the greatest of the gift is the gift of wisdom. அதுதானே இல்ல, அது தவிர மீதி வரலாம் இருக்குதுங்க. சார் நான் சூப்பரா பாடுவேன் சார், எல்லாம் சூப்பர் தான், என்னப்பா ஞானம் இல்லைய? விளங்குதா உங்களுக்கு? இப்படிதான் இருக்கிறாங்க. நம்ம தானே இருக்கிறோம். ஆதி சபையிலிருந்து இப்படிதான் இருக்கிறாங்க. ஆக ஞானமற்ற பேச்சு, ஞானமற்ற செயல். தமிழ்ல பழமொழி சொல்றாங்க, ஒருவேளை யாக்கோபு நம்மள மாதிரி தமிழனா இருந்திருக்கிறான்னு வச்சீங்க, அப்படியே பழமொழியிலே அடிக்கிட்டு இருப்பாருங்க நிருபத்தை. ஆமா, சும்மாக்கிற சங்க ஊதி கட்டான்றாங்க பாருங்க. அந்த மாதிரி சும்மாக்கிற சங்கெல்லாம் 8 ஊதி நிக்கிறோம். நம்ம இங்க வந்து என்ன சார் சபையில செஞ்சு நிக்கிறோம், சுவிசேஷத்தை போய் சொல்லுங்கப்பா, எக்காலம் சத்தம் மால துணிங்கப்பா. அந்த ஜனங்களுக்கு எல்லாம் ரட்சிப்பு பத்தி தெரியல, பாவ பரிகாரி இயேசுன்னு தெரியல, அதை பத்தி சொல்லுங்க. அதை விட்டு
இங்க இருக்கிறவங்க சும்மா இருக்கிறவங்க சங்கெல்லாம் எட்டு ஊதின்னு இருக்கிறாங்க. தெரியுமா சிஸ்டரை பத்தி பிரதரை பத்தின்னு? ஏங்க இந்த சங்காங்க உங்களை ஊத சொன்னாங்க. அதாவது நான் கொச்சையா பேசின்னு இருக்கிறேங்க. ஏன்னா எனக்கு வேற மாதிரி பேச தெரியல. எது சொல்லணுமோ அதை சொல்ல தெரியல, எதை சொல்ல தேவையில்லையோ அதை சொல்லி கொண்டு இருக்கிறோம். இதுக்கு பேர் ஞானம். இதுக்கு பேர் ஞானங்களா? நாங்க சொல்றது அப்படிதானே இருக்கிறோம். ஆமா, கடந்த 6 நாள் இருந்தீங்க. எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னீங்க? இல்ல எத்தனை பேருக்கு ஞானமான ஒரு ஆலோசனை சொன்னீங்க? சுவிசேஷம் சொல்லப்பா. உங்க குடும்பத்துல, உங்க சூழ்நிலையில, உங்களுடைய அலுவலகத்துல have you given a piece of wisdom, a piece of wisdom, இந்த wealth of wisdom, தேவனுடைய களஞ்சியமாகிய வேதத்திலிருந்து ஒரு சின்ன துணிக்கு எடுத்து உன்னோடு வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டியா? நீதிமொழிகள்ல சொல்றான், ஏற்ற நேரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைத்த பொன் பழங்களுக்கு சமானான ஒரு வார்த்தை சொன்னியா இருக்காச்சா? எவ்வளவு அமக்கலம் பண்ணினுக்கிறோம். we spread the evil. இதெல்லாம் அப்படியே யோசிக்க போதுங்க. வெயில்ல 108 டிகிரி இல்லைங்க, உள்ள 110 டிகிரி ஏறுதுங்க. ஏங்க பிபி வராதுங்க? சொல்லுங்க. பிபி வருதுன்றான். ஏன் வராது? வெளியே 108ங்க, உள்ள 110 ஆகுதுங்களே. சாத்தானுடைய கருவிகளாக மாற்றப்படுகிறோம். நம்ம ஏற்கனவே 3ஆம் அதிகாரத்துல படிச்சாச்சு. பெய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம்னு 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சாத்தான் நம்மை வஞ்சித்து அவனுடைய தந்திரத்துக்கும் அவனுடைய தீய நோக்கங்களுக்கும் கருவிகளாக நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த அறிவற்றவர்களாக செயல்பட்டு சமாதானத்தை கெடுத்து, பரிசுத்தத்தை கெடுத்து, வைராக்கியத்தை உருவாக்கி சண்டையை பிறப்பித்துக் கொண்டிருக்கிற யாருடைய சந்ததியா இருக்கிறாங்க? கடவுளுடைய சந்ததியாவா இருக்கிறோம். ஆர் வி தி ஜெனரேஷன் ஆஃப் தி ஹோலி காட்? அதனாலதான் திருப்பிய 4ஆம் அதிகாரத்துல அப்படிப்பட்ட சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு சொல்ற. சாத்தான் நம்ம விட்டு வெளியேற்றப்பட்ட உண்மை. ஆனா அந்த சாத்தான் அந்த உலகத்துல மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆகவே 4ஆம் அதிகாரம் முழுவதும் ஏறக்குறைய சுயத்தை பற்றிய ஒரு போதனை. சுயம், செல்ஃப், பீயிங் செல்ஃபிஷ் இஸ் எ சின். நான் கடவுளுடைய பிள்ளையாக இருப்பேனானா, நான் ரட்சிக்கப்பட்டவனாக இருப்பேனானா, தேவனுடைய கிருபையினாலே வாழுகிறவனாக இருப்பேனானா, தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி என்னை ஒப்புக் கொடுத்திருப்பேனானா, சுயம் சுயம் என்னிலே ஆளுகை செய்யக்கூடாது. யாக்கோபு இந்த 4ஆம் அதிகாரத்துல ஒரு 10 வசனங்களை மட்டும்தான் ஒதுக்குகிறார். ரோமன் நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் 3 அதிகாரங்களை ஒதுக்கி இந்த மாம்ச பாவ இயல்பை எப்படியாக அழிக்க வேண்டும் என்பதை கற்பிக்கிறார். ஆகவே பேரலல் பேசேஜ் என்று சொல்வார்கள். இந்த யாக்கோபு 4ஆம் அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் விளங்க வேண்டுமானால் ரோமர் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் விளங்க வேண்டும். such an important doctrine and truth. நான் யார்? கிறிஸ்துவுக்குள் மீட்கப்பட்ட நான் யார்? ஏன் எனக்குள் சுயம் ஆளுகை செய்கிறது? ஏன் எனக்குள் சுய இச்சை என்னை நிர்பந்திக்கிறது? முதலாம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறாருங்க? யாக்கோபு எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. உங்களுக்குள்ளே ஏங்க யுத்தம்ன்றது எதங்க சொல்றோம் நம்ம? சொல்லுங்க. என்னமே ஈராக்ல நடக்குது சார், அங்க நடக்குது தான் சொல்ற. ஆனா யாக்கோபு அந்த யுத்தம் என்கிற பதத்தை எங்கு பயன்படுத்துகிறார்? திருச்சபைக்குள்ளாக, குடும்ப வாழ்க்கைக்குள்ளாக, விசுவாசிகளுக்கு இடைப்பட்ட உறவுக்குள்ளாக வருகிற பிரச்சனைகளை குறிக்க யாக்கோபு எவ்வளவு பெரிய வார்த்தையை யூஸ் பண்றாரு பாருங்க. யுத்தங்கள் நடக்குதப்பா உங்க சபையில. எப்படிப்பா வந்துச்சு உங்க சபைக்கு யுத்தம் அப்படின்னு கேட்கிறார். யூ அண்டர்ஸ்டாண்ட் த வெயிட்டேஜ்? அதுக்கு வலியுறுத்துகிறார். சும்மா சண்டை போட்டுக்கினாங்க சார் அப்படி இல்ல, அவ்வளவு பெரிய வார்த்தையை பயன்படுத்துறார். எப்பங்க ஆதி சபையில இவ்வளவு பிரச்சனை? சும்மா ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதி சபைனா சார் என்ன பிரச்சனை இல்ல, பிரச்சனை இருந்தது. எல்லாம் திருச்சபை வரலாறு தெரியுங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய வரலாறு எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குதா? ஆக அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்ட யூதர்களுக்கும் விருத்த சேதம் பண்ணப்படாத கிரேக்கர்களுக்கும் பிரச்சனை உருவானது. அந்த பிரச்சனை அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல உருவாயிருச்சு. 15ஆம் அதிகாரத்துல வெடிக்குது. ஜாதி பிரச்சனை.
ஏன்டா ஜாதி பிரச்சனை வந்துச்சு உங்க சபையில? சுயம் சுயம். 20 நூற்றாண்டுகளாக திருச்சபை இந்த உலகத்தில் செயல்படுத. திருச்சபை இந்த யாக்கோபனுடைய சத்தத்துக்கும் சத்தியத்துக்கும் செவி கொடுத்ததா? அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச திருச்சபையை திரும்பி பாருங்க. எத்தனை சண்டை சபையில, எத்தனை கோர்ட்டு கேஸ், எத்தனை வழக்குகள், எத்தனை பேரு செத்து போயிட்டான். லிஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? அப்ப உங்களுக்கு நீங்க எந்த சபையில் இருக்கிற குடும்ப வரலாறே தெரியலன்னு அர்த்தம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். யூ டோன்ட் நோ எனிதிங். நீ எந்த சபையா இருங்க, எனக்கு சபையை பத்தில எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. The name of the denomination means nothing to me. நான் ஒரு பேப்டிஸ்டுக்காரங்க, சுயமான பேப்டிஸ்டுக்காரன். ஆனா எனக்கு சபை பெயர் பலகைகள் அர்த்தமற்றவைகள். Because it is only denominational differences. The real church of God is the body of Christ. திருச்சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். அவ்வளவுதான் விஷயம். சபை சபையாக இயங்குகிறதா? கருமையானவர்களே, எப்படி ஆரம்பிக்கிறார் பாத்தீங்களா யாக்கோபு? யுத்தங்களும் சண்டைகளும். எதனாலப்பா வருது? கமிட்டில ஏன்பா சண்டை வருது? ஏன்பா எலெக்டட் கமிட்டி மேல ஸ்டே வாங்குறாங்க? ஏன் பிஷப் சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு கோர்ட்ல கேஸ்ல ஸ்டே வாங்குறான்? எதுக்கு வாங்கினுக்கிறான்? சும்மா பொழுது போல நான் வாங்கினுக்கிறான். இதாங்க நம்ம கிறிஸ்தவம். இதனாலதான் அவன் வெளியில இருக்கிறவன் காரி துப்புறான். டே போங்கடா நீங்களும் உங்க கிறிஸ்தவம். நம்மளை விட அவங்களுக்கு நம்மளை பத்தி அதிகமா தெரியுங்க. நம்ம நினைச்சுன்னு அவனுக்கு தெரியாது. உங்களுக்கு என்னென்ன விஷயம் வேணுன்றீங்க? அப்படியே இன்னைக்கு எத்தனை பத்திரிகைகள் உங்களுக்கு வேணுங்க? அப்படியே புட்டு புட்டு வைப்பானுங்க. சபையில் என்ன நடக்குது? ஒரு விழிப்புள்ள உலகம், கழுகு கண்களை போன்று நம்மை கண்காணிக்கிற ஒரு உலகம். இந்த உலகத்துல தேவனுடைய கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட நாம், பரிசுத்தத்துக்கென்று அழைக்கப்பட்ட நாம், சிலுவையின் தியாக பாதையிலே பின் செல்ல வேண்டிய நாம் எப்படி பார்க்கிறோம்? சரி, இளைய தலைமுறையினர் எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய சபையில இளைய தலைமுறையினர் சபைக்கு வருவது கிடையாது, சபையை மதிப்பது கிடையாது. ஆமா, சபையை அவங்க அசட்டை செய்யறாங்க. இன்னைக்கு நம்ம சொல்லி நிற்கிறோம் மேல்நாட்டில் சபைக்கு ஆள் வரலன்னு. ரொம்ப நாள் ஆயிடும். இன்னும் 10 வருஷத்துல நம்ம சபைக்கு ஆள் வர போறது கிடையாது. ஏன்னா ஆமா, they are vexed with our church problems, internal politics and problems. ஆமா, கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுங்க. யோ, எங்க பார்த்தாலும் பிரச்சனை, சபைக்கு வந்தா சபையில பிரச்சனை. என்னையா சபை அது? அப்பா தலைவலியே வானப்பா, நான் நிம்மதியா போயிடுறேன் சாருன்றான். சபையில வந்து அதுல ஒருத்தர் சண்டை போட்டு இருந்தானா என்ன சபை இது? என்னப்பா சபை? யூ கெட் வெக்ஸ்ட். நிச்சயமா வெறுப்பு வருமே, எரிச்சல் வருது இல்ல? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கும். எவ்வளவு பயத்தோடு பக்தியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். திருச்சபையின் ஐக்கியத்திலே உறவு கொள்ள வேண்டும். இட் இஸ் நாட் ஓன்லி வொர்ஷிப், இட் இஸ் a fellowship. அன்பினாலே கட்டப்படுகிற ஒரு ஐக்கியம். அன்பு சகல பாவங்களையும் மூடும்னு நம்ம வாசிக்கிறோம். அன்பு சகலத்தையும் பொறுக்கும் என்று நம்ம வாசிக்கிறோம். அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்று நம்ம வாசிக்கிறோம். அன்பு சகலத்தையும் மன்னிக்கும் என்று வாசிக்கிறோம். அது இருக்குதுங்களா? சபைக்குள்ளாக, அதாவது சபையின் ஐக்கியத்துக்குள்ளாக நாம் அனுபவிக்கின்ற அன்பு தனி மனிதனையும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் குணமாக்குகிறதா? Does the love of the fellowship heals the individual and the family? அப்படி நம்முடைய சபை இருக்குதுங்களா? இந்த சபையில அனுபவிக்கின்ற அன்பு. சார், எங்க சபையில இந்த அன்பு இருக்குது சார். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கின்ற அன்பு, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கின்ற அன்பு, ஒருவர் குறையை ஒருவர் மன்னிக்கின்ற அன்பு. அந்த அன்பு என்னை தாங்குது சார். எங்க குடும்பத்தை காப்பாத்திச்சுங்க, நாங்க பிரிஞ்சு போகாதபடி எங்களை இணைத்து வச்சிருக்குதுன்னு சாட்சி சொல்றாங்களா யாராச்சும்? சொல்லுங்க. அப்படி இருக்கணும் சார் அன்பு. நம்முடைய அழைப்பு எவ்வளவு உன்னதமானது. நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? அது என்ன சார் பிரச்சனை? சுயம். அதாவது இந்த சுயம், நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம கடவுளுடைய பிள்ளைகள், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னங்க காரியம்? நமக்குள்ளே என்னங்க இருக்குது? அந்த பழைய பாவ இயல்பு இருக்குது. அதை மறக்க செய்வதுதான் சாத்தானுடைய வேலை. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நம்ம நான் ரொம்ப பக்தி வைராக்கத்துக்கு சத்தியத்துக்காக போராடி நிக்கிறேன்னு சில பேர் சொல்றாங்க. நல்லதுதான். சத்தியத்துக்காக போராடுறவங்க பொய்யை பயன்படுத்தலாமா? சத்தியத்துக்காக போராடுறவங்க தூஷணமான வார்த்தையை பயன்படுத்தலாமா?
சத்தியத்துக்காக போராடுறவங்க யுத்தங்களையும் சண்டைகளையும் அடி உதையையும் பயன்படுத்தலாமா? பரிசுத்தத்துக்காக போராடுறவங்க அடுத்த வகுப்பாரை வெறுக்கலாமா? என்னங்க செய்யறோம்? நம்ம பரிசுத்தத்துக்காக போராடுறோம் சார். we should have the zeal for the holiness, but how does express the holiness? By love, by service, by sacrifice. பரிசுத்தத்துக்கான வைராக்கியத்தை அன்பினாலும் சேவையினாலும் தியாகத்தினாலும் வெளிப்படுத்துவா சபையில. அதிகம் கலாட்டா கூச்சல், அதிகம் உண்ணாவிரதம், அதிகம் பூட்டு, போலீஸ் கேஸ். பரிசுத்தத்துக்காக போராடு. கரெக்ட். எப்படி போராடுனா? தியாகத்தினால போராடுப்பா. அது இன்னும் கத்துக்கலையே நம்ம. எவ்வளவு பரிதாபமான நிலையில இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள் நின்று கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு சபையில வந்த பிரச்சனையில போலீஸ் சபை ஆலயத்தை பூட்டான். போங்கடா 2 பேரும் வெளியேட்டான். நீ முதல்ல போங்கப்பா 2 பேரும்ட்டான். கெட் அவுட். உங்களுக்கு என்னத்துக்குப்பா சண்டை போடுறவங்களுக்கு என்னத்துக்குப்பா இந்த சபை இந்த ஆலயம்? தயவு செய்து 2 பேரும் வெளியே போங்கன்னு பூட்டு போட்டு போயினேன்ட்டான் இன்ஸ்பெக்டர். தட்ஸ் ரைட். ரொம்ப நியாயமான விஷயம். சபை எதுக்குங்க? சண்டை போறதுங்களா? நம்மளே எடுத்துங்க. இங்க சண்டை போட்டுக்கிறோன்னு வச்சுங்க. இது என்னத்துங்க இந்த ஆலயம்? நமக்கு தேவையில்லைங்களே. கருமையானவர்களே, என்ன சார் அடிப்படை? அங்க யாக்கோபு என்ன அழகா இந்த 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். சுயம் முதல் 3 வசனங்களிலே மூர்க்கமாக, மூர்க்க செயலாக, வெறியாக வெளிப்படுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களிலே மூர்க்க செயலாக வெளிப்படும். அப்படி இல்லையா? 4வது வசனத்துல சுகபோகத்தை நாடுகிற இச்சையாக அது மாறும். சுயம் நமக்குள்ள இருக்குதுங்க, எல்லாருக்குள்ள இருக்குது. அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருக்கலாம். அது என்ன யாருன்னா நீங்க வச்சுங்களேன், சும்மா உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருக்குதுங்க, எல்லாருக்குள்ள சுயம் இருக்குது. இந்த 2 நிலையில வெளிப்படும். 1 மூர்க்க செயல், 2 சுகபோகம். இந்த 2த்திலிருந்து விடுதலை பெறுவதுதான் பரிபூரணம். அதுதான் பரிசுத்தம். அது எப்படி சார் முடியும்? 6ஆம் வசனத்துல இன்னும் அருமையா அதுக்கு ஆலோசனை சொல்லுகிறார் யாக்கோபு. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. அந்த இங்க ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், ஆழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை. என்ன கிருபமா? மேற்கொள்ளும் கிருபை. ஓவர் கமிங் கிரேஸ். குற்றச்சாட்டுகள், வேதனைகள், பழிகள் எல்லாம் சுமத்தப்படுது இல்லையா? அவைகளை மேற்கொள்கின்ற கிருபையை. அது நம்ம வாழ்க்கையில வெளிப்படுதுங்களா? ஒரு இயல்பான இருதயம் நமக்குள்ளே, பாவ இயல்பான இருதயம். யாக்கோபு சொல்றத கவனிங்க. நம்முடைய the natural heart craves for the pleasure of this world. அதான் என்னுடைய இயல்பான இருதயம். என்னுடைய இயல்பான இருதயம் இந்த உலகத்துக்கு அடுத்த ஆசைகளையும் இச்சைகளையும் சுகங்களையும் இச்சிக்கிறது, வாஞ்சிக்கிறது. ஆகவே நான் இந்த உலகத்தோடு நட்பு கொண்டு வாழ விரும்புகிறேன். இந்த உலகத்தை வெறுக்க விரும்பல, இந்த உலகத்தை விட்டு பிரிந்து வாழ விரும்பல. I want to be friendly with this world. ஏன்னா மாம்சத்துக்கு அது சுகம் என்கிற ஒரு சின்ன மயக்கத்தை கொடுக்குதுங்களே. So I enjoy the world. அது என்ன சார் தப்புன்னு சொல்றேன். இதுல என்ன சார் தப்பு, இதுல என்ன சார் தப்பு, இதுல என்ன சார் தப்பு, இதுல என்ன சார் தப்பு, தப்புனே போயிட்டான் தப்புக்குள்ளிய. அதுதான் சொல்ற. 3ஆம் வசனம் படிங்க. பார்த்தீங்களா? இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் செய்கிறீர்கள். 4ஆம் வசனத்துல உலக சிநேகம், உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்ப. இதுல என்ன சார் தப்பு, இதுல என்ன சார் தப்புன்னே கேள்வி கேட்டுக்கினே போய் அப்படியே தப்பிலேயே முழிக்கிறான். இந்த 2 தெருல நான் அடுத்த தியானத்துல நினைவு கூறேன். ஆனா ஒரு சின்ன எச்சரிப்பை கொடுக்கறாங்க. ஜெபத்தை பத்தி ஒரு சின்ன குறிப்பு இங்க சொல்லுகிறார் யாக்கோபு. முதலாவது, நாம் ஜெபிப்பதில்லை என்று சொல்லுகின்றார். 2வது, தவறான நோக்கங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறார். 3வது, நம்முடைய சுய இச்சைகளை நிறைவேற்ற நம்ம ஜெபிக்கிறோம் சொல்ற. ஒரே ஒரு அந்த எச்சரிப்பை நான் சொல்லி நான் நம்முடைய தியானத்தை கடந்து செல்ல. இன்றைக்கு தொலைக்காட்சி பெட்டியிலும் சரி, இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே த டாக்டரின் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி, செழுமை கோட்பாடு என்கிற ஒரு கோட்பாடு தான்
நீங்க கேட்கிற போதனையில பிரதானமா இருக்குதுங்கம்மா. நான் ரொம்ப அன்போடு உங்களை எச்சரிக்கிறேன். எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பாரு. அது இப்படி கேளு. 10ஆம் கோரிக்கை இந்த பால் யாங்கிச்சோன்ற ஒரு போதகர், கொரியா நாட்டு போதகர், த ஃபோர்த் டைமென்ஷன் ஒரு புத்தகத்தை எழுதி இச்சைகளை தூண்டும்படி, நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி ஜெபிங்கன்னு சொல்லி கொடுக்கிறார். அப்படி சொல்ற பிரசங்கம் பண்ற ஆள்லாங்கிறான். சும்மா காரு கேட்காத, சீலோ காலா கேரு. எப்படி கேட்கணுமா ஜெபம்? எப்படி சார்? சும்மா கார் இல்லைங்க, சீலோ காரு. அது கூட கொஞ்சம் கம்மி ரேட் இல்லைங்களா? அப்போ இல்ல மெர்சிடெஸ் பென்ஸா கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க. ஏசி பிட்டடா ஒரு 33 லட்சத்துல அப்படித்தானே நடமாடினு வராங்க. நான் அப்படி ஜெபம் பண்ணேன் சார், பை ஃபெய்த் ஐ காட் ன்னு சொல்றாங்க. டிவி இவாஞ்சலிஸ்ட்லாம் எப்படிமா சொல்றாங்க? ஊக்கமாக ஜெபம் பண்ண மெர்சிடெஸ் பென்ஸுக்காக ஆண்டவர் கூட்டாரு. எனக்கு அருமையானவர்களே, யாக்கோபு அதை ஏற்றுக்கொள்கிறதே இல்லை. அப்படி ஏற்றுக்கொள்றாருங்களா? உங்கள் இச்சைகளை நிறைவேற்ற நீங்கள் தகாத விதமாய் விண்ணப்பம் செய்கிறீர்கள். அதுக்கு பேர் அல்ல ஜெபம். அதுக்கு பேர் இல்லம்மா ஜெபம். அப்படி ஜெபம் பண்ற சுயம், sin of selfishness, சுயம் என்கிற பாவத்தை நான் அறியாமலேயே செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பக்தி வாழ்க்கையில். ஏன் சண்டை வருது, கோபம் வருது? நான் விரும்புவது, நான் இச்சிப்பது எனக்கு கிடைக்கல, நான் தேடுவது எனக்கு கிடைக்கல, அதுக்கு நான் சண்டை போடுறேன். சின்ன நம்ம குடும்பத்தில் எடுத்தீங்கன்னா ஒரு பையங்கிறான், அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட செலவு பண்ணவும், ஜாலியா இருக்கவும், அல்லது சில கெட்ட பழக்கங்களுக்கு அவன் அடிமையா இருந்தா அந்த கெட்ட பழக்கத்துக்கு தீனி போட உங்ககிட்ட என்கிட்ட பணம் கேட்கறான். இல்லன்னு சொன்னா என்ன பண்றான்? சண்டை போடுறான். ரொம்ப சொல்லியான்னு வச்சுக்கோ, வீட்டுல இருக்கிற பொருள்லாம் திரும்பி அடமானம் வச்சிடறான். என்னப்பா கரெக்டா? அவனுடைய இச்சையை நிறைவேற்ற நீங்க காசு கொடுக்காததுனால சண்டை வருது, கலாட்டா வருது, எல்லாம் அடிதடி வருது, மண்டெல்லாம் போந்துக்குது. இதுதான் நாம கூட ஏன்பா சண்டை போடுறோம்? என்னுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். இந்த நிலை இருக்கிற வரைக்கும் அங்கு சமாதானம் இருக்க முடியாது. தொடர்ந்து யாக்கோபு எழுதுகின்றார், பாவ இயல்பை, நம்முடைய பாவ இயல்பின் அந்த கிரேவிங்ஸ் சொல்றோம். பை அவர் எஃபர்ட், by our own effort, we cannot overcome the sinful craziness. எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய சுய பலத்தினாலே, தன்னுடைய சுய முயற்சியினாலே அவனுக்குள் எழும்புகின்ற இந்த இச்சைகளை அவன் கட்டுப்படுத்த முடியாது என்பதை யாக்கோபு ஆணித்தரமாக சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லைங்கம்மா, இப்படி நமக்குள்ள எழும்புகின்ற இச்சைகளை இவன் என்னமா செய்யறான்? சாத்தா 7ஆம் வசனத்துல பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் பிசாசு என்ன பண்றான்? இந்த கலாய் பூசுறவனுங்க, எங்க அந்த கலாய் பூசுனால இப்ப முக்காவாசி பேருக்கு இங்க தெரியாதுன்னு நினைக்கிறேன். கலாய் பூசி பாத்துக்கிறீங்களா? இந்த கலாய் பூசுறவனுங்க என்ன பண்ணுவானுங்க? அந்த காத்து அடிப்பானுங்க பாருங்க. அந்த மாதிரி சாத்தா என்ன பண்ணுகிறான்? காத்துனே இருக்கிறான். சண்டை எப்படா வரும்? அப்படியே விசிறி விடாது, அப்படியே விசிறி விடாத, விடுப்ப அப்படியே கேளு கேளு. தட்ஸ் ட்ரூ. அதுதான் சொல்ற. உனக்குள்ளே இருக்கிற இச்சையை தூண்டி அங்கு சண்டை பிறக்கும் போது அந்த சண்டையை அவன் வளர்த்து விடுகிறான், தூபம் இடுகிறான், இல்லைங்களா? விசிறி விடுகிறான். ஆகவே அந்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கப்பா. இப்ப எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? ஹவு பிராக்டிக்கல் ஜேம்ஸ் இஸ். எவ்வளவு உண்மை. நீதிமொழிகளை வாசிக்கிறோம். அகந்தையினாலே வாது பிறக்கும். ஆக வாது, விவாதம் வருது, வாய் சண்டை வருது, அதை அடக்கிவிடு. அப்படி இல்லை என்றால் மதுகு உடைந்தது போல் அது பெருக்கெடுத்து ஓடும். நீதிமொழிகளை வாசிக்கிறோமே. நோக்கமும் கோபமும் வாய் சண்டையும் வரும்போது அதை அடக்கிடுப்பா. அப்படி அடக்கலன்னா கொலை விழும், கொலை விழும். அதானே பாக்குறோம், செய்தித்தாள்ல பாக்குறோம், பார்த்துனே இருக்கிறோமே. எனக்கு அருமையானவர்களே, சரி, யாக்கோபு இந்த நம்முடைய விசுவாசினுடைய பிளவுபட்ட நிலையை, என்னமா பிளவுபட்ட நிலை? கடவுளும் எனக்கு வேணும், இந்த உலகமும் எனக்கு வேணும். திருப்பி சொல்லட்டுங்களா? நான் விசுவாசி தான், நான் கடவுளுடைய பிள்ளை தான், ஆனா என்னுடைய மனம் எப்படி இருக்குதுங்க? இருமனம் உள்ளவனாக நான் இருக்கிறேன். என்னங்க இருமனம்? கடவுளும் எனக்கு வேணும், இந்த உலக இன்பமும் எனக்கு வேணும். அவங்கள பார்த்து யாக்கோபு கூப்பிடுகிற பெயர் விபச்சாரிகளே. 4ஆம் வசனத்தில் இருக்குதுங்களா? இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றாரு பாத்தீங்களா? விபச்சாரிகளே. விபச்சாரம் என்றால் என்ன?
ஒரு நிரந்தர உறவு இருக்கும்போது தவறான உறவை தேடுகிற ஒரு மனிதனா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், அதான் விபச்சாரம். ஒரு உறவு இருக்குது எனக்கு, ஒரு நீதியான, நேர்மையான, ஒழுக்கமான உறவுல நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த உறவை விட்டுட்டு இன்னொரு உறவை தேடுறோம் பாருங்க, அவன் தான் விபச்சாரி. அததான் சொல்றேன். ஆக கடவுளுடைய பிள்ளை என்கிற கிருபை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. கிறிஸ்துவுக்குள் நீ ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாய். கிறிஸ்துவுக்குள் நீ சுதந்திரவாளியாக இருக்கிறாய். கிறிஸ்துவுக்குள் நித்திய மகிமை நீ அடையப் போகிறாய். இது உன்னை விட்டு எடுபடாத ஒரு உறவு, ஒரு ஆசீர்வாதம். நீ ஏன்பா அந்த உலகத்தை தேடினுகிற? உனக்கு பேர் தான் விபச்சாரி. ஏன் விபச்சாரின்ற படத்தை அவர் பயன்படுத்துறார். நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, இந்த உலகத்தை சிநேகிக்க வேண்டியவன் அல்ல, இந்த உலகத்தை நாடி தேட வேண்டியவன் அல்ல. ஏன் நீ தேடி நிக்கிறப்போ? அப்ப உன்னுடைய பண்பு ஒரு விபச்சாரிக்கு பொருத்தமா இருக்குதுன்ற எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்டாரு பாத்தீங்களா? அனாவசியமா எழுதுங்க. அது பரிசுத்தாவியானவர் எழுதுங்கம்மா. பரிசுத்தாவியான தப்பா எழுதுவாரா? அப்படியே. ஆனா நம்மள என்ன கேட்கிறோம்? சாதாரணமா சபையில ஏறி நின்ன பிரசங்க நின்ன உடனே தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி கேட்டுக்கிறீங்களா? போங்க, இன்னொரு சபை அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறான், அங்க போங்க. எப்படி ஆரம்பிப்பாருங்க பிரசங்க? யாரு? தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக தான் ஆரம்பி. விபச்சாரிகள் ஆரம்பிக்க போறாருங்க அவரு. ஏங்க ஆரம்பிக்க? அடுத்த நாள சீட்டை கீசிடுவாங்க அவர் சீட்டை. யோ போயா வெளியா. ஆனா யாக்கோபு தெளிவா பேசுற. ஏன்? உன் மனம், ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் உன்னுடைய இதயத்தை பார்க்கிறார். அங்கு பிளவப்பட்ட இருதயம். there is no loyalty, there is no real love. அதாவது எபேசு சபையை பார்த்து வெளிப்படுத்தின விசேஷத்துல கர்த்தருடைய தூதனானம் என்ன சொல்றான்? எபேசு சபையே, உன்னிலே அன்பு இல்ல, ஆதியில் இருந்த அன்பு உனக்குள்ள இல்ல, உன்னுடைய அன்பு பிளவப்பட்டிருக்குது, நீ உண்மையை இழந்து போனாய், யூ ஆர் நாட் ஃபெய்த்ஃபுல். அததான் யாக்கோபு இங்கு குறிப்பிடுகின்றார். பாத்தீங்களா? அப்படியே எப்படி டெவலப் பண்றார் பாருங்க. ஒரு தனி மனிதனிலே உருவாகின்ற சுயம், சுய இச்சை, அது எப்படியே வளர்ந்துன்னு போய் எவ்வளவு பெருசா மாறுது பாருங்க. கருமையானவர்களே, இந்த வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரிவினைகள், பேதங்கள், பொறாமைகள், இவைகளோடு நாம் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். கலாத்தியர்ல ஒரு 2 வசனத்தை நம்ம படிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாத படிக்கு உங்கள் மாம்சமும் உங்கள் ஆவியும் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. 15ஆம் வசனம். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள், அழிக்கப்படாத படிக்கு. எப்படிமா கடித்து பட்சிக்கிறோம்? 19 இருந்து 21 வரைக்கும் சொல்றார். சண்டைகள் 20ஆம் வசனத்துல, விரோதங்கள், பகைகள், கோபங்கள், பிரிவினைகள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். அதேதான். தேவனே, என்னுடைய இருதயம் பிளவுபட்டு இருக்குது. உமக்கு விரோதமாக நான் இந்த உலகத்தையும் உலகத்தின் காரியங்களை நான் இன்னும் நேசிக்கிறேன். அந்த உலக ஆசையிலிருந்து, உலக சிநேகத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும். தேவனே, நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன்னு சொல்றேன், ஆனா ஒரு குறைவுள்ள சகோதரனை என்னால மன்னிக்க முடியல. I cannot forgive the failing brother. யாரும் நிறைவுள்ளவர்கள் அல்ல. Nobody is perfect. குறையுள்ளவர்களை என்னால் மன்னிக்க முடியல. ஆண்டவரே, என்னை மன்னித்தருளும். அது எவ்வளவு நல்லா இருக்குதுங்க. அப்படி நம்ம ஜெபம் பண்றோமா? இப்படி இந்த சுயம் கடவுளுக்கு விரோதமான பகையாக, சுயம் ஆவி, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக என்னை மாம்சத்தின் கிரியைகளை நடப்பிக்க தூண்டுகிறபடியினாலே நான் என்னமா செய்யணும்? என்ன செய்யணும்? அங்க எச்சரிப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. 5ஆம் வசனத்துல என்னமா எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது? யாக்கோபு 4:5, நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் அப்ப என்னமா செய்வாரு? உன்னை கண்டித்து உணர்த்துவார். உன்னுடைய சுயம், சுய ஆசை, சுய சித்தம், சுய பெருமை, இதை கண்டித்து உணர்த்தணும். அதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். அவர் உன்னை கண்டித்து உணர்த்துவார். உன்னுடைய சீர்கெட்ட நிலையை உனக்கு உணர்த்துவார். உன்னுடைய உள்ளான மனதிலே காணப்படுகின்ற அந்த கசப்பான காரியம், வெறுப்பான காரியங்கள், அதை உணர்த்துவார். அப்படி உணர்த்தும் போது நீ என்னமா பண்ணோம்? 9ஆம் வசனம், தனி ஜெபம்
பழக்கம் இருக்குதுன்னு வச்சுங்க. நிறைய எனக்கு இருக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியாதுங்க. இஃப் யூ ஹேவ் அ பர்சனல் டிவோஷன் அண்ட் பர்சனல் பிரேயர், நீங்க இந்த ஜெபத்தை ஏறெடுத்திருக்கீங்களா? உங்களுடைய சுய நிலையை நீங்கள் நிதானித்து ஆராய்ந்து சத்திய வசனத்தின் வெளிச்சத்திலே உணர்த்தப்பட்ட போது நீங்க துக்கப்பட்டதுண்டா? திஸ் இஸ் நோன் as divinely sorrow. பரிசுத்த ஆவியானவராலே உணர்த்தப்படுகின்ற ஒரு விசுவாசி பரிசுத்த துக்கம் உள்ளவனாக காணப்படுவான். எத்தனை முறை இந்த துக்கத்துக்குள்ளாக நீங்க கடந்து சென்றிருக்கீங்க? that leads you to the spiritual maturity. நான் சும்மா ஒரு கான்ட்ராஸ்டுக்காக பேசுறேன். புரியுதா? இன்னைக்கு worship என்கிற பெயரிலே, தொழுகை என்கிற பெயரிலே என்ன நம்ம பார்க்கிறோம்? praising, shouting, dancing, அதான பார்க்கிறோம். I'm not against all those things, but where is the divinely sorrow? சரிப்பா, ஓ ஐயோ எங்க சபையில ஒரே ஆனந்தம், ஒரே ஹalleluya தான், ரொம்ப நல்லதுப்பா. ஆனா ஆவிக்குரிய துக்கம் உங்க சபையில காணப்பட்டுச்சா? Can I see the divinely sorrow in your church? இது காணப்பட்டுதா? அது எங்கேயாச்சும் பாக்குறீங்களா? அப்ப ஒரு மாய்மாலமான பரவசத்துக்குள்ளாக, மாய்மாலனா பொய்யான, பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய பாவத்தை உணர்த்தும் போது, அதெல்லாம் இங்க ஆராதனை இங்கதான் நடக்குது. நான் கடவுளை துதிக்க வருகிறேன், அவரை ஆராதிக்க வருகிறேன். ஆனா ஆவியானவர் எனக்கு உணர்த்த முடியும். என் பாவத்தை நான் உணர்த்தும் போது நானும் துக்கத்துல ஆளலாம். ஆனா பக்கத்துல இருக்கிற சகோதரர் ஸ்தோத்திரம் சொல்லலாம், அது அவருடைய நிலை. ஆனா என்னுடைய நிலை, ஆவியானவரின் பாவத்தை உணர்த்தினார். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக என்னை அறிக்கை செய்கிறேன், அது என்னுடைய நிலை. ஏன் அவருக்கு அல்லேலூயா சொல்றதுனால நான் என்னத்துக்கு அல்லேலூயா சொல்லணும்? எனக்கு அது புரிய ஒத்தே வரமாட்டேங்குதுங்க. பிரதர் சொல்லிட்டுங்க, அல்லேலூயா சொல்லிட்டோம், பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டோம், let him say brother, but why should I simply imitate him? Why should I? நான் ஏன் அவரை பார்த்து அல்லேலூயா சொன்னா? எனக்குள்ள ஆவியானவர் ஆழமா உணர்த்தி இருக்கிறார். அப்பா, நீ உண்மையற்றவனா இருக்கிறார், நீ துரோகியா இருக்கிறார், நீ மன்னிக்காத நிலையில இங்க அமர்ந்து இருக்கிறாய், நீ உன் பாவத்தை அறிக்கை செய்ய கடவுள் என்கிட்ட பேசுகிறார். அப்ப நான் எப்படி அவரை மாதிரி ஆட முடியும், குதிக்க முடியும்? சோ ஆர்டிபிஷியாலிட்டி. ஆகவே சும்மா சொன்னாங்க சார் let us all praise, நானும் கத்துனேன் சார்னா அது ரொம்ப ஆபத்தான தொழுகை. எதுக்கு நான் பேசினேன்னு புரிஞ்சுதுங்களா? என்னுடைய அறிவுல, என்னுடைய அனுபவத்துல, நான் படித்த திருச்சபை வரலாற்றில பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது மக்கள் பாவத்தை உணர்ந்து புலம்பி நாள் கணக்காக கண்ணீர் விட்டு அழுதுதான் வரலாறுங்க. வேணுமா உங்களுக்கு அந்த வரலாறு? அது படிச்சிருக்கீங்களா? பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையின் மேல ஊற்றப்படும் போது மக்கள் பாவத்தை உணர்ந்து புரண்டு அழுதுதை நான் பார்த்திருக்கேன். அதுதான் ரொம்ப முக்கியம். அது நீங்க எங்கேயாச்சும் பாத்துக்கிறீங்களா? ஆக இன்றைக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதல், பரிசுத்த ஆவியினாலே வருகின்ற மனம் திரும்புதல். யாக்கோபு 5 படிப்பினைகளை தருகிறார். இந்த சண்டைகள், வாக்குவாதங்கள், பொறாமைகள், சுகபோகத்துக்கான இச்சைகள், அது வழிநடத்தக்கூடிய கொலை வெறிகள் சும்மா சின்ன விஷயம் இல்ல. முதல் பாவம் கொலை அல்ல, பொறாமை, பெருமை. ஏதேனுக்குள் பெருமை, ஏதேனுக்கு வெளியே பொறாமை. காயின் பொறாமையினாலே அங்கு ஆபேலை கொலை செய்கிறார். தாவீது தன்னுடைய இச்சை நிறைவேறாத காரணத்தினாலே உரியாவை கொலை செய்கிறான். ஆகாப் தான் இச்சித்த திராட்சை தோட்டம் கிடைக்காதபடியினாலே அவன் கொலை செய்கிறான். சவுல் அவன் கடவுளால் நிராகரிக்கப்பட்டதினாலே தாவீதை கொலை செய்ய முற்படுகிறான். பாத்தீங்களா, அது எங்க நடந்தது? அததான் யாக்கோபு இங்கு விவரித்துக் கொண்டிருக்கிறார். ஆக திருச்சபைக்கு எதுப்பா தேவை? ஆர்ப்பாட்டங்கள் அல்ல, ஆரவாரங்கள் அல்ல, மனம் திரும்புதலின், புலம்பலின் அழுக்குரல் தேவை. அதுதான் இங்க யாக்கோபு வலியுறுத்தி சொல்லுகிறார். 10ஆம் வசனத்துல இன்னும் அழகாத வலியுறுத்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தரிடத்திலே சேருங்கள். draw near to God, knowing your sinfulness, confessing your unworthiness, confessing your unfaithfulness. உங்களுடைய உண்மையற்றதை, உங்களுடைய மாய்மாலத்தை அறிக்கை செய்து கடவுளிடமாய் மனம் திரும்புங்கள். கடவுள் உங்களை உயர். அதை செய்யுங்க. எதுக்கு கூச்சலே குமாலம்? I don't feel the necessity for all this so-called emotional outlet of worship. எனக்கு என்னுடைய மனதுக்கும் என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய அனுபவத்துக்கும் அது பொருந்துற மாதிரியே தெரியல.
கடவுளை துதிக்க வேண்டும், உண்மை. ஆனா அதை விட ரொம்ப பெரிய உண்மை, கடவுளிடத்துல மனத்தாழ்மையோடு சேர வேண்டும். 5 படிப்பினைகளை யாக்கோபு நம் முன் வைக்கின்றார். இந்த 5 உண்மைகளும் கிருபையின் வெளிப்பாடுகள். growing in grace. தேவன் எனக்கு கிருபையை தந்திருப்பாரானால், தேவனுடைய பிள்ளையா இருப்பேனால், இந்த 5 நிலைகளிலே நான் வளருகிறவனாக காணப்பட வேண்டும். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், obedience with humility. மனத்தாழ்மையோடு கூடிய கீழ்ப்படிதல். என்னமா கீழ்ப்படிதலுடைய கருத்து? கடவுளுடைய அதிகாரத்துக்கு. ஆமா, நான் அல்ல என் வாழ்க்கையின் அதிபதி. The Lord is over me. அவருடைய அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அவருடைய சித்தத்துக்கு என்னை சமர்ப்பிக்கிறேன். அவர் நடத்துகின்ற சிச்சையான பாதைக்கு நான் முறுமுறுக்காமல் ஒப்புக் கொடுக்கிறேன். முறுமுறுக்கிற ஆவியிலிருந்து எனக்கு விடுதலை. கீழ்ப்படிந்திருங்கள். சப்மிட் டு ஹிஸ் ஹோலி வில். அது கிருபையின் முதல் படி. 2, ரெசிஸ்ட் தி டெவில். சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அந்த சாத்தான் என்னமா செய்யறான்? என்னுடைய பாவ இயல்பை தூண்டுகிறான், உணர்ச்சிகளை தூண்டுகிறான், இச்சைகளை தூண்டுகிறான். ரொம்ப தெளிவா இருங்க. தெளிந்த புத்தியோடு அவன் உணர்ச்சிகளை தூண்டுகிறான். அதனால்தான் சண்டை வருது. எனக்கு கிடைக்கிறது வேண்டியது எனக்கு கிடைக்கலையே. அதாவது நேர்மைக்காக, நன்மைக்காக போராடுகிறேன் என்று சொல்லி நான் என்ன செய்யறேன்? உணர்ச்சிகளுக்கு தூபம் இடுகிறேன். நேத்து NDTV ஏதோ ஒரு டிவில 2 ஸ்டூடெண்ட் பாடி கிளாஷ் பண்ணியிருக்கானுங்க. ஒருத்தன் அகைன்ஸ்ட் த ரிசர்வேஷன் கோட்டா, the other group for the reservation quota. 2 பேரும் மோதி இருக்கானுங்க. ஒரு எக்ஸாம்பிள். ஏன் அங்கு கலவரம்? ஏன் அங்கு மூர்க்கம்? உணர்ச்சியினாலே தூண்டப்படுதல். உணர்ச்சிக்கு அதுதான் சாத்தான் செய்யறான். சபையிலும் செய்வான், உங்க குடும்பத்துல செய்வான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவனுக்கு இடம் கொடாதிருங்கள். அவன் உங்கள் பாவ இயல்பையோ உங்களுடைய உணர்ச்சியிலேயோ அவன் கிரியை செய்யாதபடி நீங்கள் தடுத்து நிறுத்துங்கள். அப்ப என்ன செய்யணும்? கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24. அப்ப அதை செய்ய பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஆக தாவீதானாலும் சரி, ஆகாப்பானாலும் சரி, சவுலானாலும் சரி, கடவுளுக்கு எதிர்த்து நின்று உங்களுடைய நெவர் கிவ் வென்ட் ஃபார் யுவர் எமோஷன். உங்களுடைய கோபத்துக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களை சிக்க வைக்காத படிக்கு, உங்களை சோதிக்காத படிக்கு எதிர்த்து வெளிப்போடு இருங்கள். 3வது என்ன சொல்றாருங்கம்மா? 8ஆம் வசனத்துல, ஆவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களே. ஆமா, கிளீன் யுவர் ஹேண்ட்ஸ்னா உங்களுடைய வாழ்க்கை சுத்தமாக்கப்படுவதாக. என்ன சார் சுத்தம்? அசுத்தமான எண்ணங்கள், சுயநலமான ஆசைகள், இந்த உலகத்துக்கு அடுத்த இச்சைகள், அவைகளை விலக்கி விடுங்கள். அவைகளை அறிக்கை செய்யுங்கள். அவைகளிலிருந்து விடுதலை பெறுங்கள். 3 பதங்களை பயன்படுத்தார். பாவிகளே, இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். sanctify your purposes. நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்னதாக, கேட்பதற்கு முன்னதாக தேவனிடத்திலே சேரும்படி உங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கள். சுருக்கமாக, என்னுடைய சுய நலத்துக்காக அல்ல, சுய இச்சைக்காக அல்ல, தேவ சித்தத்துக்காக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ சித்தத்துக்கு. 4வது நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். 9வது வசனம், நீங்கள் துயரப்படுங்கள். நீங்கள் துயரப்படுங்கள். எதை நினைத்து துயரப்படுங்கள்? உங்களுடைய மாம்ச பலவீனத்தை குறித்து, உங்களுடைய பாவ இயல்பை குறித்து, உங்களுடைய பாவ செயல்களை குறித்து, உங்கள் துன்மார்க்கமான நினைவுகளை குறித்து துக்கப்படுங்கள். காட்லி சாரோ, தவற்றையும் பாவத்தையும் ஆழமாக உணருதல். a deep sense of sinfulness. ஐயோ, நான் நிர்பந்தமான மனுஷன், நான் ஐயோ நான் எவ்வளவு பெரிய துரோகி என்பதை நான் அறிக்கை செய்ய வேண்டும். 5வது உண்மை 10ஆம் வசனத்துல, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். தமிழ்ல வருதுங்க, ஆங்கிலத்துல bow down before God. bow down. ஆக உங்களுடைய சுய வழிக்கு, உங்களுடைய சுய இச்சைக்கு நீங்கள் ஒப்புக்கொடாமல் தேவனுடைய சித்தத்துக்கு தலை வணங்குங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம்
6ஆம் வசனம் அடங்கி இருங்கள். அதாவது தாழ்மை என்கிற அந்த கிரேக்க பதத்திற்கு பொருள் வெள்ளம் வருதுங்க. வெள்ளம் ஆற்றுல அடிச்சிட்டு போயிடுதுன்னு வச்சுங்க. வெள்ளம் அடிச்சிட்டு போயிடுச்சு. அடிச்சிட்டு போன அந்த ஆறு எப்படி இருக்கும்? ஆற்று படுக்க பார்த்திருக்கீங்களா? குப்பை கூளங்கள், அசிங்கங்கள், அவலங்கள், தண்ணி போற வரைக்கும் அந்த அழுக்கெல்லாம் தெரியாது, அசிங்கம் தெரியாது. வெள்ளம் போன பிற்பாடு என்னமா தெரியும்? அசிங்கம், அழுக்கு, கேவலமான காரியங்கள் தெரியும் இல்லையா? ஆக தாழ்மை என்றால் என்ன? பரிசுத்தாவியானவரின் வெளிச்சத்துக்குள்ளாக என் இதயத்தை நான் கொண்டு வரும்போது என் இதயத்தினுடைய அழுக்கு, அதனுடைய கேவலமான நிலை, அதனுடைய அசிங்கமான நிலை, அதனுடைய கொடூரமான நிலையை நான் உணர்கிறேன். அதனால்தான் 51ஆம் சங்கீதத்தில் தாவீது ராஜா சொன்னார், என் அக்கிரமம் நீங்க என்னை கழுவி அருளும், என் துர்க்குணம் மாற என்னை சுத்திகரி. செல்ஃப் ரியலைசேஷன் 5 படிகள். கீழ்ப்படிந்திருங்கள். சப்மிட் டு தி அத்தாரிட்டி ஆஃப் காட். நெவர் ஃபைட் ஃபார் யுவர் ரைட். உரிமைக்காக போராடுவதல்ல, தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிவது. உணர்ச்சிகளுக்கு தூபம் போடுவதல்ல, பிசாசுக்கு எதிர்த்து நின்று உணர்ச்சிகளை சிலுவையில் அறைவது. வாழ்க்கையின் உள்ளான நிலையையும் என்னுடைய கைகள்னா செயல்களை சுத்திகரிக்க வேண்டும். ஆண்டவரே என்னை சுத்திகரித்தலும். தாவீது ஜெபிக்கிறார், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். 4வது, தெய்வீக துக்கத்தினாலே நான் ஆட்கொள்ளப்பட வேண்டும். என்னுடைய செயல்கள் எவ்விதமாக பரிசுத்தாவியானவர் துக்கப்பட 4ஆம் அதிகாரத்தில் இல்லைங்களா, எபேசியர் 4 நம்முடைய கசப்பான காரியங்கள், நம்முடைய தூஷணமான வார்த்தைகள் பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தின. அதை உணர்ந்து நாம் துக்கப்பட வேண்டும். 5வது காரியம், தேவனுக்கு முன்பாக தலை வணங்க வேண்டும். அது எவ்வளவு பெரிய நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம். ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு நான் தலை வணங்குகிறேன். தலை வணங்கி ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபை வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில போராட்டங்கள், சண்டைகள், மார்க்க பேதங்கள், பிரிவினைகள் ஏன் வருகின்றன? என்னுடைய சுயநலமான காரணங்கள், சுய இச்சையான காரியங்கள். தேவனுடைய சித்தத்தை விட என்னுடைய சித்தத்தை செய்ய நான் முற்படும் போது நான் பிரச்சனைக்குரியவனாக நான் மாறுகிறேன். சாத்தானுடைய கருவியாக நான் மாறுகிறேன். தேவனுடைய சபையை தீட்டுப்படுத்துகிறவனாக நான் மாறுகிறேன். பரிசுத்தாவியினால் வருகிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து போகிறவனாக நான் காணப்படுகிறேன். நாம் மனம் திரும்புதலோடு தேவனிடத்தில் சேருவோமா? தேவனுடைய ஞானமும் பரிசுத்தமும் நன்மையுமான சித்தத்துக்கு ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன். அதனால வரக்கூடிய கஷ்டத்தை அல்லது நஷ்டத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, இனி மாம்சத்துக்கு நான் இடம் கொடுக்காமல், மாம்ச உணர்ச்சிகளுக்கு நான் இடம் கொடுக்காமல் பிசாசை எதிர்த்து நிற்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, என்னுடைய நோக்கத்திலும் செயலிலும் பரிசுத்தத்தை தாரும். ஆண்டவரே, இந்த என்னுடைய தோல்வியை நான் உணர்ந்து, என்னுடைய பாவத்தின் விளைவுகளை உணர்ந்து நான் ஆழமாக துக்கப்பட எனக்கு உதவி செய். அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம், உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் நீதிமான்கள் அல்ல. தேவரே, உம்முடைய ரத்தம் மாத்திரமே எங்களை கழுவ முடியும். உம்முடைய வசனம் மாத்திரமே எங்களை விடுதலையாக்க முடியும். உம்முடைய ஆவியானவர் மாத்திரமே இந்த சுயத்தையும் அதனுடைய சுயநலமான காரியங்களையும் மேற்கொள்ள எங்களுக்கு வெற்றி தர முடியும் என்பதை அறிந்து உம்முடைய ஆவியானவருக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை உம்முடைய அன்பின் வாய்க்காலாக மாற்றும். நாங்கள் நீதியின் கனிகளை தர எங்களை நீ சுத்திகரித்தருளும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.